ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம இலக்கியா இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு கோயிலில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலியோட. இதுக்கு ரேவதியும் இப்போ அவங்க கூட இருக்காங்க. ஏன்னா ஜானகி இந்த நிலைமையில் தனியாக விட்டு போக முடியாது. இவங்களும் கொஞ்சம் மனசு நொந்து போயிருக்காங்க. இவங்களை நம்பி ஜானகியை விட்டு போனால் ஜானகி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக ஜானகி கூடவே இருக்காங்க. ஏன்னா அவங்க உயிர் தோழி இல்லையா சின்ன வயசுலேருந்து. அதனால் ஜானகியை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை நம்ம ரேவதி அம்மாவுக்கு. அதனால் இவங்க இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க கூடயே சுற்றிட்டு இருக்காங்க ஜானகியோட உயிருக்காக. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் எத்தனை பேருக்கு இந்த கோவில் அன்னதானம் போட்டிருக்கேன் தெரியுமா, எத்தனை பேர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக உதவி பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு இந்த நிலமை வரும்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போ நானே வீட்டை விட்டு வந்துட்டு அடுத்த வேலை சோத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன். இதுதான் விதின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்ருக்காங்க. அதை அந்த அஞ்சலிக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் எடுத்து ஃபோட்டோவை எடுத்து வீடியோவோட அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து அஞ்சலிக்கு யாரோ தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த வீடியோவை பார்த்து 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 சிரிச்சுக்கிட்டு இருக்கா இந்த அஞ்சலி. ஏன்னா அந்த அளவுக்கு சந்தோஷம். அப்பாடா எப்படியும் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, என் வாழ்க்கையில் எனக்குன்னு வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, இப்போ தான் இதுங்க பிச்சை இருக்கிறத பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருக்குடா சாமி, இன்றைக்கி நல்லா தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்து 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 சிரிக்க இந்த பைரவிக்கு இன்னும் கொண்டாட்டமாக இருக்குது. அப்பாடா நம்ம நினச்சது எப்படி நடந்துச்சுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இதுங்க 2களும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா நம்ம கார்த்திக்கு மனசே சரியில்லை, அப்படியே கலங்கி போய் நிற்கிறாரு. என்னதான் இருந்தாலும் நம்ம அம்மா அடுத்த வேலை சோத்துக்கு இன்னொருத்தர்கிட்ட கையேந்து நிற்கிற நிலம் வந்துச்சு பார்த்தியா, அதனால் அவரால் அதை தாங்கிக்கவே முடியல. அதனால தான் கலங்கி நின்றுட்டு இருக்காரு நம்ம கார்த்தி. உடனே நம்ம அஞ்சலி இருந்துக்கிட்டு, என்ன கார்த்தி என்னாச்சு, ஃபீல் பண்ணுறீங்களா, இந்த குடும்பம் உங்களை என்னென்ன பாடுபத்திருக்கு, அதனால் நீங்கள் ஃபீல் எல்லாம் பண்ணாதீங்க சரிங்களா, ஃபீல் பண்ணால் அது உங்களுக்கு தான் அசிங்கம், அதனால் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துக்கிட்டு அந்த கார்த்திக்கு ஆறுதல் சொல்கிறாளாமா. அந்த ஆறுதலில் கூட எவ்வளோ நக்கல் பார்த்தீங்களா. சரி இந்த நாய்க்கு நக்கல் பண்ண மட்டும் தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு விட்டாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியா வந்து, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை, நாங்கள் இருக்கோம், நமக்கு சொத்து பத்து எதுவும் தேவையில்லை, நாங்கள் உண்மையிலே நீங்கள் எங்கள் மேலே வச்சுருக்க அன்பு மட்டுமே போதும், அந்த பாசத்தை வச்சு எல்லாத்தையுமே நம்ம விலைக்கு வாங்கிடலாம், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, நம்ம எப்படி இருந்தோமோ அதே நிலைமைக்கு மறுபடியும் வருவோம், இந்த நாள் ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப தூரத்தில் இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாகவே வரப்போகுது, அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் அதுக்காக அவளாக காத்துருங்க, நம்ம விடாமுயற்சியோடு இருந்தோம்னா கண்டிப்பாக சூரியவம்ச சரத்குமார் மாதிரி கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் பெரிய இடத்துக்கு வருவோம், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி இது எல்லாமே கனவாக மட்டும் இருக்கக்கூடாது, நனவாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாக அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த அஞ்சலி இருக்கா இல்லையா, அவள் அம்மாவுக்கு ஃபோனை பண்ணி வர சொல்லிடுறா இந்த சிந்தாமணிக்கு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சிந்தாமணி வந்து அந்த வீட்டில் ரொம்ப பாடுபட்டு இருக்கா இல்லையா, அவங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு அவர்கிட்ட எதுக்காக கஷ்டப்பட்டு இருக்கணும், உண்மையை அம்மா ராணி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அம்மாவை கூப்பிட்டு வந்துடுறா. உடனே கார்த்தி இருந்துக்கிட்டு, என்னப்பா நீங்கள் வந்திருக்கீங்களா அத்தை, சரிங்க அத்தை, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம அஞ்சல் இருந்துக்கிட்டு, கார்த்தி என் அம்மா பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என் அப்பா கிட்ட மாட்டேன்னு ரொம்பவே முழிக்கிறாங்க, அதனால் எப்படியாச்சும் இனிமேல் நம்ம வீட்லேயே வச்சுக்கலாம், நீங்கள் இருங்கன்னு சொன்னால் தான் அவங்க இருப்பாங்க, சொல்லுங்கள் கார்த்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க அத்தை அப்படின்னு சொன்னதும், ஐயோ இந்த சிந்தாமணியா இவன் இங்கே இருக்கவே கூடாதா சாமி, இவ என்ன நினச்சிக்கோ. அதுக்கப்புறம் நம்மளை எப்படி வீட்டை விட்டு வெளியே தோத்துறதுன்னு இந்த அஞ்சலி இவ்வளோ அடிக்கடி பிளானை போட ஆரம்பிச்சிருவாளுங்க. இவளுக்கு எப்படிப்பட்டவளுக்கு எனக்கு தெரியாதா, அதனால் இவளுக்கு மட்டும் சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விடாபுடியாக இருக்காங்க. ஆனாலும் என்ன அதை சொன்னால் ஏற்றுப்பாங்களான்னு தெரியாது, இருந்தாலும் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்தி இருந்துக்கிட்டு, வேணா கார்த்தி வேணாம், இவளை வீட்டில் சேர்த்தாத, இவளை சேர்த்தாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏன் என் அம்மா ஏன் இங்கே இருக்கக்கூடாது, என் அம்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, நீங்கள் யார் அப்படின்னு சொல்ல, என்ன அஞ்சலி என்னை மறந்துட்டியா, இத்தனை நாளாக நான் தான் உங்களுக்கு பலமாக பக்கத்துலேயே இருந்திருக்கேன், என்ன போய் யாருன்னு கேட்குறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு காலம், அதுக்காக உங்களை வந்து தூக்கி வச்சுக்க சொல்லிட்டு என் அம்மாவை தூக்கி ரோட்டில் போட சொல்கிறீங்களா, ஒழுங்கு மரியாதையே இருந்துக்கோங்க, என் அம்மா வெளியே போக சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை, வேணா நீங்கள் வேணால் வெளியே போங்க, இந்த சொத்து பத்து எல்லாமே என் பேரில் இருக்குது, எங்கள் மாமனார் சம்பாதிச்சது, இந்த சொத்து பத்து ஆளுற உரிமை எங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் முடியவே முடியாது, ஒழுங்குவதே வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தாமணியை கழுத்தை பிடிச்சி வெளியே தரல. உடனே கார்த்திகோ வந்து, டிங்கொய்யால் யாரு நீ ஏமாமியால் கழுத்தை பிடிச்சா வெளியே தள்ளுற, உன்னதான் கழுத்தை பிடிச்சி வெளியே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு புளின்னு உனக்கு கன்னத்தில் வச்சுட்டு
ஒழுங்கு மரியாதை இருக்கிறதால ஒரு மூலையில் கடை ஓவராக பேசினேன் உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மேட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் அந்த பெல்லையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.